இனிய காலை வணக்கங்கள். இன்றை பூஜை கொடுத்த இரசக்திக்கு நன்றி. திருமந்திரம் படிப்போம், பெருமிதம் கொள்வோம். 4ஆம் ஆண்டில் முதல் நாளாக இன்று நாம் திருமந்திரத்தின் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயமாகிய வைரவ மந்திரத்தில் 1906வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பாடலில் அவர் நாதத்தின் நடுவே தேவியை தரிசிக்கலாம் அப்படின்னு தோன்றுகின்றார். அவருடைய அனுபவத்தை இங்கே நாம் பார்ப்போம். கூவிய சீவன் பிராணன் முதலாக, கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சாவுடன் பண்ணும் யகாரத்தை, பாவிய சாவுடன் பண்ணும் யகாரத்தை மேவிய மாயை விரிச்சங்கு முத்திரை, மேவிய மாயை விரிச்சங்கு முத்திரை தேவி நடுவில் திகைந்து நின்றாளே, தேவி நடுவில் திகைந்து நின்றாளே. இந்த பாடல் பல நூல்களில் பல விதமாக சொன்னாலும் எனக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா, கூறும் ஜீவன் பிராணன் மேல் எழும் அப்படின்றாருங்க. அப்ப அந்த சா என்ற சிவத்துடன் யா என்ற ஜீவன் உறையும் போது அது சுத்தமாயதாக விளங்குகின்றது. அந்த நேரத்துல சங்குனுடைய முத்திரையா இருக்கலாம், அல்லது சங்குனுடைய ஒளி தோண்டி அந்த ஒளிக்கு நடுவே திரிபுர சுந்தரி தோன்றுவாள் அப்படின்னு அவருடைய அனுபவத்தை சொல்கின்றார். இங்க பல பொருட்கள் பொதிந்துள்ளதாக நான் உணர்கின்றேன். இங்க சுத்தமாலையை பற்றி சொல்லி ஆகணும். அப்ப இந்த சுத்தமாலைன்றது எப்படி வருகின்றதுன்னு சொல்லும் போது கொஞ்சம் டீட்டெயிலா இன்னைக்கு 4ஆம் ஆண்டுல என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு யோசிக்கின்றேன். இப்ப 36 தத்துவங்கள் கொண்டதுதான் ஜீவன். அப்ப தத்துவம்னா என்ன? பிரபஞ்சத்தை ஆக்கக்கூடிய மூலப்பொருட்கள். சரி, அப்ப அந்த மூலப்பொருட்கள் மாலையின் மூலமாக பரத்தத்துவத்தால் இயக்கப்படும் போது 36 தத்துவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜீவன் உருவாகின்றது. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கோட்பாடு. 36 தத்துவங்களை அறிந்து சிவனை நாம் வணங்கி அவனருனால் முக்தி பெறலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமா நான் உணர்றேன். நான் இப்ப இந்த தத்துவம்னா என்ன சொல்றோம்? பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள். இப்போ ஒரு பிரியாணி செய்ய போறோம் அப்படின்னா பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ற மாதிரி பிரபஞ்சத்தையே உருவாக்குகின்ற மூலப்பொருட்கள் தான் பேசிக்கான தத்துவங்கள் அப்படின்னு சொல்றது. இது இந்த சுத்த மாயை பத்தி இங்க சொல்றாரு. ஏன்னா ஒரு ஜீவன் சுத்த மாயைக்குள்ள நுழையுது அப்படின்னாக்கா அங்க ஆணவம் இல்லாம போயிடுது. அப்ப ஆணவம் இல்லாமல் நாம் இறைவனுடைய திருவடியை சரணாகதி அடையும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அவனுடைய காட்சி கிடைக்கும். அப்போ நுட்பமான சங்கு ஒலி நடுவே திரிபுர சுந்தரி தோன்றுவாள் அப்படின்னு ஒரு பாற்ற அவர் சொல்றதா நான் உணர்கின்றேன். சரி, இந்த சுத்த மாலை அப்படின்றது எப்படி நம்ம விவரிக்கலாம் அப்படின்னம்னா, அது ஒரு தூய பகுதி. அசுத்த மாலை சுத்த மாலைன்னு 2 இருக்குது. அதை பத்தி சொல்ல பின்னாடி வரேன் நான். இந்த தூய பகுதியில இப்ப இயற்கையா நமக்கு இருக்கக்கூடிய இப்ப நாணம்னா சிவம். அப்ப நாண மாத்திரமாய் விளங்குபவள் யாரு? சக்தி. அப்ப சக்தி என்ன பண்றா? இந்த உலகத்துல எக்ஸிகியூஷன் தொழில்படுத்த விரும்பும் நிலையில் அப்ப ஒரு ஜீவனும் என்ன விருப்பப்படுதோ அந்த இச்சையையும் அந்த தொழில் முறையையும் அறிவையும் நாணத்தையும் அறிந்தவாறே செய்யும் போது கிரியையாக நிற்கின்றது. அப்ப இச்சை, அறிவு, கிரியை இது 3 சேர்ந்ததுதான் சுத்தமாயில வேலை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பையனை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைச்சீங்களா, அது இச்சை. அப்ப இன்ஜினியருக்கான தொழில் முறைகளை தெரிஞ்சுக்கின்றது அறிவு. அப்ப அதை 2ஐயும் அறிஞ்சுக்கிட்டு அது இந்த சொசைட்டில எப்படி நாம கிரியேட் பண்றோம் அப்படின்றதுதான் கிரியை. இந்த 3ம் சேர்ந்ததுதான் சுத்தமாலை. இது மாலை பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சிவனை குறிப்பதுதான் சைவ சித்தாந்தம்னு சொன்னோம். அப்ப சைவ சித்தாந்தம்ன்றது 3 பொருளை கொண்டது. பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருளை கொண்டுதான் மேஜரா
உள்ள வந்து கிளாசிபிகேஷன்ல இறக்கப்படுகின்றது. இதுல வந்து இந்த பதின்றது முதன்மையா இருக்கிறது வந்து இறைவன் சொல்றோம். பசுன்றது நம்மளை போன்ற உயிர்களை குறிக்கின்றது. இந்த பாசம்ன்றதுதான் தலைன்னு சொல்றாங்க. இந்த பாசத்தை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயைன்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆணவம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிவை மறக்கும். இறைவனை பத்தி சிந்திக்க தோணாம, இயற்கையை பத்தி இயற்கையோட இணைந்து வாழாம, இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன அப்படின்னு நம்மளே ப்ரொஜெக்ட் பண்ணி அறிவை மறக்கக்கூடிய விஷயங்களை செய்யறது ஆணவம். இதுல வந்து நான் தான் செய்யறேன் அப்படின்னு ஒன்று ப்ரொஜெக்ட் பண்றது வந்து கண்மம். என்னாலதான் செய்யப்படுகின்றது அப்படின்னு அந்த நினைப்பு வந்து கண்மமாக விளங்குகின்றது. அப்ப இது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா இந்த உலகத்தோட பற்றுதலை குறிக்கின்றது. மாலை, இந்த உலகம்ன்றது மாலை, பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு. அப்ப இந்த தொகுப்புல நாம ஒரு துகள். இந்த உலக பொருட்களை பற்றி நிற்கின்ற விஷயத்துல மாலை அப்படின்னும் போது 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, நம்மள மாதிரி அடியார்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாதையை நோக்கி வர ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி இந்த உலகத்தை அனுபவிக்கணும், உலகத்திலே இருக்கணும், இன்னும் நிறைய இச்சைகளையும் விருப்பங்களையும் தேடி தேடி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அசுத்தமாயில போயிடுது. ஆணவம், என்னால் முடியும், நான் தான் சாதிக்கின்றேன், நான் வெட்டி கொள்கின்றேன், நான் ஜெயிப்பேன் அப்படிங்கும்போது அங்க ஆணவம் வருகின்றது. அப்படி அசுத்தமாயில போகுது. அப்ப ஆணவம் கலவாமல் நாம சரணாகதி அடையும் போது அங்கே சுத்தமழை கிடைக்கின்றது. இந்த இடத்துல நாம சொல்ற விஷயம் எதுன்னாக்கா, ஜீவன் இறைவனோடு சேரும் போது, சுத்தமாதையாக இருக்கும் போது, அப்படின்னா ஆணவம் இல்லாமல் இருக்கும் போது அங்கே நாம் தேவியை தரிசிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அந்த மாதையாக உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆணவமற்ற நிலையில நாம இருக்கும்போது அங்கே நாம் தேவியை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த 36 தத்துவங்களை சுருக்கமா சொல்லணும்னாக்கா 24 தத்துவங்கள் வந்து ஆன்ம தத்துவம்னு சொல்லுவோம். நாணயந்திரம், கண்மேந்திரம், தன்மாத்திரைகள், பூதம், இதெல்லாம் 5 5 20. அந்த கரணங்கள் 4. சித்தம், புத்தி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதுல வந்துருது. இது 24. இதுல இன்னும் கொஞ்சம் மேல நோக்கி போகும்போது வித்யா தத்துவம், சுத்த தத்துவம் அப்படின்னு வரும். அது வந்து 7 5 வரும். அதை பத்தி நம்ம பின்னால பார்த்துக்கலாம். மொத்தம் 36 தத்துவங்கள். அப்ப மொத்தத்துல இன்னைக்கு நம்ம என்ன புரிதல் வருதுன்னா, தத்துவம்னா என்ன, 36 தத்துவங்களுடைய கூட்டு தான் ஜீவன். அப்ப அந்த ஜீவன் வந்து சிவனோடு ஐக்கியமாகும் போது சுத்தமாதைக்கு போகிறான். அப்ப சுத்தமாதைக்கு போகும்போது ஆணவம் இல்லாமல் இருக்கின்றான். அப்போது இறையருள் நமக்கு கிட்டும், சக்தியின் தரிசனம் கிட்டும் அப்படின்றத உணர்ந்தத இந்த 4ஆம் ஆண்டு முதல் நாளில் அடியார்களோடு பயணிப்பதில் பெருமிதம் கொண்டு தலத்தை நான் ரத்னகுமார் ஐயா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. 4ஆம் ஆண்டின் அடியத்தை வைக்கின்ற எளிதான தளத்திற்கும் தங்களுக்கும் சான்றோர்களுக்கும் மையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் மிக்க நன்றி. இன்னைக்கு 4ஆம் நாள் அடியத்தை அன்னைக்கு ஒரு கைவசித்த பற்றி நீங்கள் அதனோட அடிப்படையும் ஒரு இதையும் ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. நினைவோட மிக்க நன்றி. இன்று திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1096 பார்த்து இருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. முதலாக பாவிய சௌதன் பண்ணும் யகாரத்தை தேவியமாய் விரிசங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. பூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவுணன் பண்ணும் அகாரத்தை மேவிய மாயை விரிசங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. நேற்றைய பாடலில் உள்ளபடி உறக்க, அதாவது சத்தமாக செவித்த சாதகர் தமது மூச்சுக்காற்றுடன் சேர்ந்து தம் எனும் மந்திரத்தை உயிருடன் மாயை சேர்ந்து இருக்கும் பாவனையில் தாமாகவே விரிந்து அமைந்த
தங்குமுத்திரையுடன் சமர்ப்பணம் செய்தால் பைரவியானவள் பிரகாசமாக சாதகரின் உடலுக்குள் வந்து வீற்றிருப்பாள். இதன் குறிப்பாக மூச்சுக்காற்றுடன் சம்மந்திரத்தை சத்தமாக சாதகர் செவிக்கும் போது அதன் உச்ச நிலையில் அவரது உடலோடு இருக்கும் மாயையா தானாகவே அவரது விரல்கள் விரிந்த சங்குமுத்திரையை பிடிக்கும். இந்த மந்திரத்தை சங்குமுத்திரையுடன் இறைவிக்கு சமர்ப்பணம் செய்தால் இறைவியே சாதகருக்குள் வந்து வீற்றிருப்பார். இது சரவணனையா விளக்கம். தேவரம் மேற்சொல்லிய பிராணாயாம மந்திரத்தை சொல்லி பிராணாயாமம் செய்த அடியவன் பின்பு மாயையின் அடையாளமாக காட்டுகின்ற தங்கமுத்திரையின் நடுவில் சக்தி விளங்கி நிற்பார். இதன் குறிப்புரையாக முதல் 2 அடிகள் அணுவாகும். கையை நிமிர்த்தி பெருவிரல் தவிர மற்றைய 4 விரல்களையும் சேர்த்து நீட்டி சிறிது வளைத்து பெருவிரலை வளைத்து அதன் நுனி சுட்டு விரலின் அடியில் பொருந்த வைப்பதே தங்கமுத்திரையாம். இது மாயையின் விரிவை குறிக்கும் என்பது இங்கு கூறப்பட்டது. இம்முத்திரை தேவர்களுக்கும் தேவகணங்களுக்கும் செய்யும் தர்ப்பணத்திற்கு கொள்ளப்படுவது. இதனால் விரல் நுனிகளின் வழி செல்லும் நீர் தேவ தீர்த்தம் எனப்படும். கணபதி, கந்தர், தேவர், நந்தி, மகாகாலர், பிருங்கி, இடவர், சண்டர் எனும் இவர்களுக்கும் இவ்வாறே தர்ப்பணம் செய்யப்படும். ஆகையால் தங்கமுத்திரையின் நடுவில் தேவி விளங்குவாள் என்றார். எனவே பிராணாயாமத்தின் வழியான தியானம், ஜெபம் இவைகளோடு தேவிக்கு தர்ப்பணமும் செய்க என்றாயிற்று. கூவிய சீவன் என்பதை 3ஆம் அடியின் முதற்கண் வைத்து மாயையாக விரிக்கின்ற தங்கமுத்திரை நடுவுள் தேவி திகழ்ந்து நின்றாள் என முடிவு செய்க. இதனால் சத்திய தர்ப்பணம் விதிக்கப்பட்டது. இப்படி கொடுத்திருக்கிறாங்க. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் அல்லது கேள்வி. நம்ம சில சாமி கும்பிடும் போது, சில யாகங்கள் செய்யும் போது, இந்த கும்பம் பிடிச்சு வச்சு அந்த இதெல்லாம் செய்யும் போது ஐயர்கள் அதை செய்வாங்க. அப்ப அந்த ஆவாகனம் செய்யறத அந்த அந்த சமயத்துல இந்த மாதிரி சில முத்திரைகள் செஞ்சு அவங்க அந்த இதுக்கு தர்ப்பணம் பண்ற மாதிரி சொல்றாங்க. இங்க கொடுத்திருக்கிற விளக்கமும் அதையொட்டிய இதுதானா அல்லது அது வேறு ஒரு தனி இதா அப்படிங்கிற சந்தேகம் வருது. வருகின்ற சான்றோர்கள் அதை தெரிந்திருந்தால் விளக்கலாம். ஆமா, கிருத்திகாமா வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அழகேசனையாவுடைய ஒரு ஒரு அற்புதமான உரை இன்னைக்கு கேட்க கிடைத்தது. அந்த அடிப்படையோட எங்கனம் இந்த பாடலை பொருத்தி பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமந்திரம் நிகழ்த்திய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா நான் அழகேசனையாவுடைய உரையில பார்க்கிறேன். அதை எவ்வளோ சீரியஸா அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை எங்க நம்ம உரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத ஆதியில நம்ம அந்த உரை கேட்டவங்களுக்கும் இன்றைக்கு அவருடைய உரை எந்த தளத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல வித்தியாசத்தை காட்டும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி திருமந்திரம்ல திருமூலர் நம்ம கைப்பிடிச்சு கூட்டு போவாரு அப்படின்னு நான் சொல்றேன். அத எங்க நம்ம அவர் உணர்ந்து இருக்கிறார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு. இதுதான் அவரோட பிரத்யட்சம். இவரோட திருமூலரோட குரு கடாட்சம், திருமூலருடைய வழிகாட்டுதல் எங்கனும் மனிதர்களை ஞானத்தை நோக்கி திருப்பி மெளிர செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரத்யட்ச காட்சி இன்றைக்கு எனக்கு உண்மையில லைனையா அற்புதமான உரை. நன்றி. இப்ப இன்றைக்கு பாடல் மந்திரம் கூவிய சீவன் அப்படின்னு சொல்றாரு. பிராணன் முதலாக பாவிய சொல்லுடன் பண்ணும் யகாரத்தை அப்படின்னா நம்ம இந்த யகாரம்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல பார்த்திருக்கோம். அது பேர் என்ன, நம்மளோட பழைய தந்திரங்கள்ல பார்க்கும்போது யகாரம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சவ்வுன்னு வரும்போது ஏற்கனவே இந்த சவ்வு பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். பாவிய சவ்வுடன் சவ் யாருடைய பீஜம்? சக்தியினுடைய பீஜம். அப்போ யகாரம் என்னது? ஆன்மா. இந்த சவ்வு எங்க இருக்கு?
கூவிய சீவன் நம்மளுடைய இந்த உயிர் தன்மையோடு இருக்கிறது. அப்ப நேத்திக்கு பார்த்தோம் கூசிய விந்து உடன் கொண்டு கூடவே அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து கூவிய சீவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இம் என்கின்ற அந்த நேத்திக்கு பார்த்தோம் சிம் மந்திரம் பார்த்தோம். அந்த மந்திரம் தாண்டி அந்த அந்த இம் என்கின்ற அந்த ஒலி என்ன ஆகுது, கூவிய சீவன் அப்படின்னு. இப்ப இந்த கூவுறது அப்படிங்கறத வந்து வாசி இத வந்து இன்னைக்கு பிரயோகமா வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு முறையில இருக்கிறவங்களும் ஒரு ஒரு முறையா பண்றாங்க. ஆனா அடிப்படை என்ன அப்படின்னா மேலு செல்லக்கூடிய சிவன் அப்படின்னு பாத்துக்கலாங்க. அப்ப அந்த கூவிய சிவன் பிராணன் முதலாக பாவிய சௌதன் அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்ம அது நேற்றுக்கு பார்த்தோம் எதனால அந்த எப்பொழுது அந்த அந்த வாசி பிராணன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சீவனோடு எப்போது கலக்கும், அது எங்கனம் மேலே செல்லும் அப்படிங்கறத வந்து எந்த கலையில் மேலே செல்லும் பொழுது எந்த கலை மிகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட யார் இருக்கா, தேவி இருக்கிறா சவுடன் அப்படின்னு சொல்றாரு. பண்ணும் யகாரத்தை அப்படிங்கிறார். யகாரம்னா யாரு, ஆன்மா. அப்போ மேவிய மாயை விரி சங்கு முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விரி சங்கு முத்திரை அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா ஒண்ணு வந்து சங்கு முத்திரை செய்தால் என்ன, அந்த சமயத்துல சங்கு முத்திரை செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இத வந்து என்ன சொல்லுவாங்க, சங்கு முத்திரைங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு ஒரு கட்டை விரலை பிடிச்சிட்டு மிச்ச விரல சங்கு மாதிரி மேலே ஏற்றி ஒரு இன்னொரு கட்டை விரலை வந்து இன்னொரு அடுத்த கையினுடைய பெருவிரல் நடு விரல்னு ஆகாய விரல் சொல்லுவோம்ல, மன்னிக்கணும், நடுவிரல் அந்த நடு விரலோடு சேர்த்து வைப்பது. அப்போ இடது கை சங்கு வைக்கும் போது என்ன மாதிரியான கட்டை விரல் உயர்ந்து இருக்கும் போது ஒரு பலனும், வலது கை கட்டை விரல் உயர்ந்து இருக்கும் போது ஒரு பலனும் சொல்றாங்க சங்கு முத்திரை அப்படின்னு. இது குறித்து நான் இன்னும் நிறைய பேசலாம். இது வந்து எனக்கு திருமூலர் காட்டுற ஒரு திறப்பு. நான் வந்து யோசிச்சேன் முத்திரைகள் பத்தி திருமந்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னு ஒரு யோசனை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு முத்திரை பத்தின தெளிவு வந்து எனக்கு வேணும்னு நினைச்சேன். ஆனா அதை வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு திருமூலர். அதுவும் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவங்க அவங்க எனக்கு முத்திரை வந்து கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஒரு தரிசனம் எல்லாம் அவரால் மாத்திரம்தான் தர முடியும். அப்ப நான் சரி இப்ப இவங்க இவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ அவங்க திருமந்திரத்துல இருக்கு அப்படின்னா நான் யோசிக்கிறேன், நம்ம இத்தனை தடவை வாசிச்சிருக்கோம் திருமந்திரத்துல முத்திரை பத்தி எதுவுமே நம்ம கவனிக்கலையே, அப்ப நம்ம கவனம் அதுல இல்ல போல இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு திருமந்திரத்துல முத்திரைகள் எங்கனம் பேசப்படுகிறது, அது அவர் எதுக்கெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கும் பொழுது அந்த 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 ரெண்டாவது விஷயம் ஆரம்பிக்கிறேன். 4ஆம் தந்திரத்துல இருந்து அவ்வளவு முத்திரை சொல்லியிருக்காரு. இப்ப நான் வந்து பண்ண ஒரு முத்திரையாக சேர்ந்து கொண்டே போகிறது. அந்த எங்கனம் அதற்குண்டான கிட்டத்தட்ட என் ரிசர்ச்சுக்கு ஒரு 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 பாதை காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல சங்கு முத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது பொதுவா சங்கு முத்திரைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளை பலம் செய்யக்கூடியது சங்கு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு என்ன அப்படின்னா மூலாதாரம் சார்ந்த விஷயத்தை கூடியது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ மூலாதாரம் அப்போ இது வந்து ஒரு விரல். அப்ப அடுத்த விரல் என்ன செய்யும்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை, இடுப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இந்த ரெண்டு ஆதாரம் ஒரு முடிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் ஒரு முடிச்சு, மணிப்புரகமும் அநாகதமும் ஒரு முடிச்சு, விசுத்தியும் ஆக்ஞையும் ஒரு முடிச்சு.
அப்ப இந்த இடத்துல இந்த கிரந்திகளை நம்ம வந்து ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டோம்னாக்க கிரந்திக்கு கீழே கிரந்திக்கு மேலே. அப்ப இந்த இந்த சங்கு முத்திரை எது வரைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா அநாகதம் வரைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை வந்து அவர் தராரு. அப்ப இத வந்து நம்ம சங்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப ஏன் இத வந்து அநாகதம் வரைக்கும் எடுக்கணும்னா அங்கிருந்து கிளம்பி எங்கே செல்கிறது அப்படின்னா விசுப்திக்கு செல்கிறது. அப்போ விசுப்தியை தொடும் பொழுது என்ன நிகழும் அப்படின்னா நாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அது வந்து மேலே எழும்பக்கூடிய அதுக்குதான் அந்த அந்த ஒரு தன்மை வரும். இதெல்லாம் வந்து தொடர்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிய வரலாம். ஆனா இந்த இந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம வந்து அந்த சுழுமுனை சுவாசம் கிளம்பும் பொழுதே எங்க நடக்கும் அப்படின்னா நாதத்தை கேட்க முடியும். இந்த சுழுமுனை சுவாசத்தினுடைய ஆரம்ப கட்டம் எங்கதான் நிகழுது அப்படின்னாக்க இந்த விசுப்தியிலிருந்து துவங்குகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையா பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த சங்க முத்திரைக்கு உண்டான ஒரு ஒரு பலனா நம்ம என்னதை வைக்கலாம் அப்படின்னாக்க இந்த உடல் கிளன்சிங் 2 கைகளையும் மாறி போகும்போது நாதத்திற்கான ஒரு முத்திரையாக நம்ம வந்து இந்த சங்க முத்திரை சொல்லலாம். இது வந்து திருமூலர் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தரிசனம். அப்போ இந்த இடத்துலயும் நம்ம எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க இந்த சங்க முத்திரை என்ன செய்யும்? மேவிய மாயை விரிசங்கு முத்திரை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எது மாயை அப்படின்னா இந்த நாதம் கேட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணு வந்து நம்மால் சுத்த மாயைக்குள் செல்ல முடியும் அப்படின்னா அசுத்த மாயை விட்டு விலக முடியும். இருள்ல இருந்து ஒளிக்கு செல்ல முடியும்னா இருளை விட்டு நம்மால் விலகி செல்ல முடியும் அப்படிங்கிறதுதான் ஒரு பார்வை. சரி, அப்போ அங்க யார் இருப்பா அப்படின்னா தேவி நடுவுள் திகழே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்கு உண்டான ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குது? இம்மென்று முடியக்கூடிய அந்த கூசிய விந்துவில் ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த மகாரம் எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த கூசிய விந்துவில் ஆரம்பிக்கிறது, அந்த இம்மில் ஆரம்பிக்கிறது. அந்த இம்மில் ஆரம்பிக்கக்கூடிய அது என்ன அதோடு சேர்ந்து அப்படிங்கும்போது நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம சங்கு முத்திரை வைக்கிறோம், அதோட இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றோம். இந்த மாதிரி மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி திருமூலர் உட்கார்ந்து நமக்கு சொல்லி தராரு. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு மந்திரம், ஒரு தரிசனத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அந்த இதுல வந்து யார் இருக்கா நடுவுல அப்படின்னா தேவி வந்து அமர்ந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த தேவி எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அடுத்த மந்திரத்துல வந்து ரொம்ப விரிவா ஒரு ஒரு வியாபகத்தை வந்து நமக்கு தருவாரு திருமூலர். அப்போ அதை வச்சு நம்ம இன்னும் 1000 விஷயங்களை வந்து குறியீடுகளாக கற்றுக்கொள்ள முடியும். இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாமே ஒரு ஒரு கோணத்துலதான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல கோணங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் ஆழமா போகும். இப்ப இந்த இதுல ஒரு 2 கோணத்தை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணிருக்கோம். ஒண்ணு வந்து வெறி சங்கு முத்திரை, அந்த சங்கு முத்திரை எப்படி செய்யுது, அந்த சங்கு முத்திரையினால் இந்த உடலுக்கு கிடைக்கக்கூடிய பலன், இந்த ஆன்மாவிற்கு கிடைக்கக்கூடிய பலன், இந்த 2ஐயும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ரத்னா ஐயா ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க நீங்க? இதுல இந்த ஆவாகனம் செய்யறது இதெல்லாம் சொல்லும் போது ஐயர்கள் வந்து இந்த மாதிரி முத்திரை செஞ்சு இப்படி தர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அத பத்தி இப்ப அந்த இதுல சொல்லி இருந்தது. அதுவும் இதுவும் ஒண்ணுதானா இல்ல அது வேற இதுல வருமா? நீங்க வாசிக்கும் போது கவனிக்கல. என்கிட்ட தேவாரம்.org இல்ல. நீங்க நான் அதை எடுத்து வச்சுக்கல. நீங்க ஒரு தடவை வாங்கிட்டுமா? வாசு டைம் இருக்கா? இருக்குமா? அந்த பாட்டோட குறிப்புரையா சொல்லியிருக்காங்க. முதல் 2 அடிகள் அனுவாதம். கையை நிமிர்த்தி பெருவிரல் தவிர மற்றைய 4 விரல்களையும் சேர்த்து நீட்டி சிறிது வளைத்து பெருவிரலை வளைத்து அதன் நுனி துட்டி விரலின் அடியில் பொருந்த வைப்பதே சங்கமுத்திரையாம். இது மாயையின் விரிவை குறிக்கும் என்பது இங்கு கூறப்பட்டது. இம்முத்திரை தேவர்களுக்கும் தேவகணங்களுக்கும் செய்யும் தர்ப்பணத்திற்கு கொள்ளப்படுவது. இதனால் விரல் நுனிகளின் வழி செல்லும் நீர் தேவ தீர்த்தம் எனப்படும். கணபதி, கந்தர், தேவர், நந்தி,
மகாகாலர், பிருங்கி, இடவர், சண்டர் எனும் இவர்களுக்கும் இவ்வாறே தர்ப்பணம் செய்யப்படும். ஆகையால் சங்கமுத்திரையின் நடுவில் தேவி விளங்குவாள் என்றார். எனவே பிராணாயாமத்தின் வழியான தியானம், செபம் இவைகளோடு தேவிக்கு தர்ப்பணமும் செய்க என்றாயிற்று. கூவிய சீவன் என்பதை 3ஆம் அடியின் முதற்கண் வைத்து மாயையாக விரிக்கின்ற சங்கமுத்திரை நடுவுள் தேவி திகழ்ந்திருந்தாள் என முடிவு செய்க. இதனால் சத்தியது தர்ப்பணம் விதிக்கப்பட்டது. அதாவது இங்க சங்கமுத்திரையை சொல்றாங்க. ஆனா அவங்க நிறைய முத்திரைகள்ல அந்த மாதிரி நான் செய்யறத பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம், பார்த்திருக்கிறேன். இதுவும் அதோடு சம்பந்தப்பட்டதுதான். முத்திரைகள் நிறைய முத்திரைகள் இருக்கு. நீங்க ஸ்ரீவித்யாக்குள்ள போனீங்கன்னாலே முத்திரை, அது வேற முத்திரை. நம்ம நார்மலா நம்ம கத்துக்கிற முத்திரைகள் அது வேற முத்திரை. இப்ப நீங்க சொல்றது இது தர்ப்பண முத்திரை. நீங்க நம்ம ஆற்றங்கரையில போனா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இது பண்ணலாம், நம்ம தாராளமா பண்ணலாம். கிழக்கு நோக்கி நின்று நீர்ல இருந்து 3 முங்கு போட்டுட்டு பொதுவா ஓடுற நீர்ல போய் நின்னோம்னா இத பண்ணுவோம். நம்ம யார் வேணா பண்ணலாம். குனிஞ்சு ஆற்றுல மூழ்கி 3 முறை பண்ணிட்டு இந்த தண்ணி எடுத்து நம்ம கோரி விடுவோம். நீங்க இத பார்த்திருக்கலாம். இது பண்ணும்போது இது கொடுக்கறது. இது தர்ப்பண முத்திரை. ஆவாகன முத்திரை வேற. அது இது கழிதல், அது உள்ளிருத்தல். ஆவாகனத்துக்கு வேறு விதமான முத்திரைகள் உண்டு. கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணு போல வரும். அத நம்ம குருமுகமா கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம இன்னும் விரிவா பார்க்கணும். ஆனா எல்லாம் முத்திரை தான். ஆனா ஒரு சின்ன சின்ன வித்தியாசம். அந்த விரல் நுனியில படும்போது ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு பலன் இருக்கும், அது ஒரு முத்திரை. அந்த ஏற்கனவே சொன்னேன், அந்த வரையில தொடும்போது, முதல் வரையில தொடும்போது, 2வது வரையில தொடும்போது இன்னொரு பலன், விரலினுடைய அடிபாகத்துல இருக்கக்கூடிய வரையில தொடும்போது மற்றொரு பலன். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதுவும் விரல் நுனி, அந்த நுனின்னு சொல்லக்கூடிய அந்த டிப் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த டிப்போடு தொடுறது, இதெல்லாமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவங்க சொல்றது தர்ப்பண முத்திரை, அதாவது விடுதல், கொடுத்தல். இன்னொன்னு இருக்க வைத்தல். அதனால ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நன்றி. இந்தியாவா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1096வது திருமந்திரம். சங்கொலியாக சக்தி தரிசனம். கூவிய சீவன் பிராணன் முதலாக பாவிய சவ்வுடன் பண்ணும் யகாரத்தை மேவிய மாயை விரி சங்கு முத்திரை தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே. 1095வது திருமந்திரத்தில் சொன்னபடி செபிக்க. சீவன் பிராணனுடன் மேலெழ பொருந்தும் சாவுடன் சகரத்தால் குறிப்பிடப்படும் யகாரத்துடன் ஆன்மாவும் கலந்து இருக்கும். அங்கு சுத்த மாயை விளங்க சங்கோசை தோன்ற அதன் நடுவே தேவியாகிய திரிபுரை திகழ்ந்து இருப்பாள் என்கிறார் திருமூலர். இன்னொரு உரையாசிரியர், ஓதப்பெறும் மந்திர கிழவன் உயிர்ப்பு பயிற்சிக்கு கொள்ளும் சிம் என்பவற்றுள் பறந்து செல்லும் ஓசையுடைய சகரத்துடன் மகரமும் சேர சம் என்றாகும். இதனை சங்கு முத்திரை என்ப. இம்முத்திரை அருள் அம்மையாரின் இருப்பிடமாகும். இதன் கண் அம்மை எழுந்தருளு விளங்குவள் என்கிறார். கூவிய என்ற சொல்லின் பொருள் சொன்ன, உருப்போட்ட என்பது பொருளாகும். சவுடன் பண்ணும் மகரம், அது சம் என்று விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 87வது பாடல். வாக்கும் மனமும் கடந்த வடிவு என்று அபிராமி பட்டர்
அபிராமி தாயை பாடுகிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. விழியால் மதனை அழிக்கும் தலைவர், இதனுடைய பொருள் தனது நெற்றி கண்ணினால் மன்மதனை அழித்த தலைவர் என்று சிவபெருமானை புகழ்கிறார் அபிராமி பட்டர். அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. இதனுடைய பொருள் அத்தலைவரின் அழியாத பிரம்மச்சரிய விரதத்தை அண்டத்தில் உள்ளோர் அனைவரும் பழித்து உரைக்கும்படி நீ அவரது உடலில் பாதியை பெற்று ஆட்சி செய்யும் பராபரையும் ஆனாய் என்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். இதனுடைய பொருள் சொல் மனம் என்பனவற்றை கடந்து நின்ற எனது திருவுருவம் எனது கண்ணுக்கும் புலப்பட்டு புற கரணங்களால் செய்யும் வழிபாட்டிற்கும் ஏற்ற வகையில் வெளித்தோன்றியது. ஏனெனில் நீ பரமும் அபரமும் ஆன பராபரை என்கிறார் அபிராமி பட்டர். அவர் கூறியபடி நாமும் அகமும் புறமும் பரிசுத்தமாக இருக்க நம்மை நாள்தோறும் பின்பற்றி மற்றவர்களுக்கும் இந்த பரிசுத்தமான இறை சிந்தனையை கூறி நல்வாழ்வு வாழ்வோம், வாழ வைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. நண்பர்கள் கேட்கும் கருத்துக்களை கேள்விகளை பார்த்து வரலாம். வணக்கம். இந்த பாவிய அப்படிங்கிறதுக்கு அதாவது பரவிய அப்படின்னு ஒரு பொருள் வரும். அது முன்னாடிலாம் எங்க ஊர் பக்கத்துல சேலத்துல இந்த கீழே தரை போடும்போது கல்லு கொண்டு வந்து போடுவாங்க. அந்த போடுறது என்ன சொல்லுவாங்கன்னா கல்லு பாவி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அது அந்த வார்த்தையே இப்ப நடைமுறையில இல்லை. இப்ப எல்லாமே ஃப்ளோரிங் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுல கல்லு பாவுதல் அப்படின்னு சொல்லுவோம். பாவுதல்னாலே அந்த அதே மாதிரி நூல் பாவுதலும் சொல்லுவாங்க. நூல் பாவுங்கிறது அதுவும் பரவுதல் தான் சார். அது எல்லாமே நூலாவே இருக்கும். அதனால அதுக்கும் பாவு அப்படின்னு பேரு. கல்லு தரையில கல்லு பதிப்பாங்கல்ல, அந்த கருங்கல் கொண்டு வந்து பதிப்பாங்க அப்பெல்லாம், அதுக்கும் பாவுதல் அப்படின்னு தான் பேர். அந்த பாவுதல்னாலே பரவி அமைந்து இருத்தலை தான் பாவுதல் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த அந்த காலத்துல சிற்றூர்கள்ல இருந்த வார்த்தையெல்லாம் திருமந்திரத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இது ஒரு அருங்காட்சியகமாவே இதை நம்ம பார்க்கலாம். மொழியினுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. அதே மாதிரி 4ஆம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியுமான ஒரு விஷயம். லைன் சார் அவருடைய இதை நான் முதல்ல கேட்க முடியாம போச்சு. ஆனா அது கேட்கணும். நன்றி. இன்றைக்கு ஓத போற பாடல் அபிராமி அந்தாதியோட 33வது பாடல். இழைக்கும் வினை வழியே வினை வழியே இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க
இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலென்பாய் அஞ்சலென்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவிமுலை யாமலை கோமலையே உழைக்கும் பொழுது வந்து உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் உழைக்கும் பொழுது உழைக்கும் பொழுதுனா யமன் வந்து கூப்பிடும் போதுன்னு அர்த்தம். உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை அருமைங்க, மிக்க நன்றி கருத்தறிஞர். தலம் நிறைவு செய்வதாக திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிழங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளை சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.